வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழியில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் சீர்காழி வட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செயலாளர் நவநீதன், பொருளாளர் ரேவதி, மகளிர் அணி செயலாளர் பாக்கியலட்சுமி முன்னிலை வைத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மணிமாறன், தகவல் தொழில்நுட்ப செயலாளர் ரஞ்சித் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார். தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மாலை நேர கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முத்தான 3 வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களது போராட்டத்தின் முதற்கட்டமாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது விஓக்களுக்கு 84 துவக்கப்பட்ட இந்த பணிக்கு இன்று நாள் வரை 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று அனைத்து நிலைகளும் பணிகளும் கணினிமயமாக்கப்பட்டுவிட்ட சூழ்நிலையில் கிராம நிர்வாகங்களின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் மற்றும் தொகுதி 4 பணியை அமர்த்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர் என்றும் 20 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிர்வாகிகள் என்றும் பெயர் மாற்றம் செய்து தருமாறு அதற்குண்டான ஊதியத்தையும் வழங்கி இந்த கிராம நிர்வாக பணியினை பணி பாதுகாப்பும் வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கின்றோம். நிச்சயம் எங்கள் கோரிக்கையை முதல்வர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்காக ஆயத்தமாக இருக்கின்றோம்.